அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் விழுந்து போன ஆவிகளாக, அசுத்த ஆவிகளாக இன்றைக்கு பூமியெங்கும் கிரியை செய்கிறது. But the angels were pushed down and chased away. They are roaming around in this world like a devils. இவர்கள் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? What is the reason they were put away? இந்த தூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களே, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? These angels were chosen. Why they were chosen? ரெண்டையும் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தால் பிதாவினுடைய சிந்தை வெளிப்படும். If you meditate both the things, we can understand the will of Father. பொதுவா இன்றைக்கு போறதுக்கு முன்னால கேட்பாங்க, போன வருஷம் இன்ட்ரி போன என்னெல்லாம் கேட்டாங்க, எதெல்லாம் செஞ்சாங்க, அதை கேட்டு அதுக்கேற்ற விதத்தில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். Normally people who go for the interview, they will ask the people, those who attended the last year, what and all they asked, what and all they did, and they will prepare themselves. இவர்கள் தேவதூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டால் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளும்போது பிதாவினுடைய சிந்தையை விளங்கிக் கொள்ளலாம். The angels of God were chosen. When we understand that, we can understand the mind of the Father. ஒரு கூட்ட தூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்,